வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் மீது இந்திய பாதுகாப்பு படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ராணுவ மற்றும் தீவிரவாத இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தின. அந்த தாக்குதல்கள் துல்லியமாக இருந்து இலக்குகளை சேதப்படுத்திய தகவல்கள் வெளியாகின. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு எந்தெந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் இந்தியாவிடம் உள்ள விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை வகங்களின் பெயர்களை குறிப்பிட்டு எந்த ரக ஏவுகணைகள் தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தன. சில ஊடகங்கள் ஊக அடிப்படையில் அவற்றை வெளியிட்டன. வேறு சில ஊடகங்கள் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் தமக்கு இருந்த தொடர்புகள் அடிப்படையில் தகவல்களை வெளியிட்டன. அந்த வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் என வெளியிடப்பட்ட பட்டியலில் ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள், இஸ்ரேலிய தயாரிப்பு வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் கிறிஸ்டல் மாசி 2 மற்றும் ராம்பேஜ் ஏவுகணைகள் மற்றும் ஸ்பைஸ் 2000 துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்கல்ப் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஹமர் துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்கள் ஆகியவை இருந்தன. இவை கடந்த காலத்தில் இந்திய விமானப்படை விமானங்களில் பாவனைக்காக வாங்கப்பட்ட அல்லது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் தாக்குதல்கள் மற்றும் சோதனைகளில் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க புதிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி இந்த வளமையான ஆயுதங்களை தவிர புதிய ஆயுதம் ஒன்றும் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை விமானங்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் வெற்றிகரமான பயன்பாடு என்று தெரிய வருகிறது. இது 180 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பையுடைய வான் தரை ஆயுதம். பெயர் ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸ் ககந்தக். இந்திய தயாரிப்பு ஆயுதமான ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸ் ககந்தக் இந்திய விமானப்படை விமானங்களால் வளமையாக பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள், துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்களில் இருந்து மாறுபட்ட ரகமான ஆயுதம். ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸ் ககந்த நீண்ட தூர சரக்கு குண்டு வகை ஆயுதம். சரக்கு குண்டு என்பது ஆங்கிலத்தில் கிளைட் பாம். ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸ் ககந்தக் சரக்கு குண்டு நேரடி போரில் பயன்படுத்தப்பட்ட பின்னர் இப்போது விரும்பத்தக்க போரில் நிரூபிக்கப்பட்ட தனித்துவத்தை பெற்றுள்ள பிற உள்நாட்டு அமைப்புகளுடன் சேர்கிறது. இது ககந்தக்கின் முதல் போர் வரிசைப்படுத்தலை குறிக்கின்றது. இந்த உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் வெற்றிகரமான பயன்பாடு பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தனியார் நிறுவன தயாரிப்பு ஆயுதங்களின் வெற்றியினை காட்டுகிறது. அத்துடன் தனியார் நிறுவன தயாரிப்பு ஆயுதங்கள் நவீன போரில் தீர்க்கமான தாக்குதல்களை வழங்கும் திறனையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நாக்பூரை தளமாக கொண்டு ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸ் உருவாக்கிய ககந்தக் சரக்கு குண்டு முதலில் லக்னோவில் நடைபெற்ற டெஃப் எக்ஸ்போ 2020 முதலில் காட்சிப்படுத்தப்பட்டது. அங்கு இது மேக் இன் இந்தியா முயற்சிக்கான முக்கிய மைல்கல்லாக பாராட்டப்பட்டது. ஆனால் அப்போது அது முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இந்திய விமானப்படையால் வாங்கப்பட்டிருக்கவும் இல்லை. ஒரு புதிய ஆயுதத்தை இந்திய விமானப்படை பலவித சோதனைகள் செய்த பின்னரே அதை வாங்குவது பற்றி முடிவு செய்யும். மேலே தொடர்வதற்கு முன் கிளைட் பாம் அல்லது சரக்கு குண்டு என்பது என்ன? இது இலக்கிலிருந்து தூரத்திலிருந்து ஏவப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு துல்லியமான வழிகாட்டப்பட்ட குண்டு. இதை ஏவும் விமானம் எதிரி வான் பாதுகாப்புகளின் எல்லைகளுக்கு வெளியே இருக்க அனுமதிக்கிறது. இந்த ஆயுதங்கள் பொதுவாக இறக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல் அமைப்புடன் பெரும்பாலும் GPS அடிப்படையிலாக செயற்படும். வழக்கமான வழிகாட்டப்படாத குண்டுகளில் இவற்றை பொருத்துவதன் மூலம் அதை வழிகாட்டப்பட்ட குண்டாக மாற்றுகிறது. இவை எவ்வாறு செயல்படுகின்றன? சரக்கு குண்டுகள் ஒரு விமானத்திலிருந்து ஏவப்படும் போது அவற்றின் இறக்கைகள் இலக்கை நோக்கி குறிப்பிடத்தக்க தூரம் சரக்கு அனுமதிக்கின்றன. GPS அல்லது அதுபோன்ற வழிகாட்டுதல் அமைப்பு குண்டை அதன் நோக்கத்திற்கு இயக்க அனுமதிக்கிறது. இதில் உள்ள நன்மைகள் குரூஸ் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும் போது இவற்றின் உற்பத்தி செலவு குறைவு என்பதால் ஒப்பீட்டளவில் மலிவானவை. அத்துடன் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து பயன்படுத்தப்படலாம் என்பதால் அவை ஒரு வலிமையான ஆயுதமாகின்றன. சமீபத்திய பயன்பாடு உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா விரிவாக சரக்கு குண்டுகளை பயன்படுத்தி வருகிறது. அதன்பின் அமெரிக்கா உக்ரைனுக்கு அமெரிக்க விமானப்படையால் பயன்படுத்தப்படும் GBU-15 சரக்கு குண்டுகளை கொடுத்தது. பாகிஸ்தான் மீது இந்திய பாதுகாப்பு படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் பயன்படுத்திய ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸ் ககந்தக் சரக்கு குண்டு விமான தாக்குதல்களில் 12 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஏவப்படும் போது 180 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது. மேம்பட்ட காற்றியக்கவியல் செயல்திறன் மற்றும் இலக்கை அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு கொண்ட தேடுபொறி ஆகியவற்றை வைத்திருப்பதால் இது மிகவும் துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஆயுதமாக அமைகிறது. ஜேஎஸ்ஆர் டைனமிக்ஸின் நிர்வாக இயக்குனர் இந்திய விமானப்படையின் முன்னாள் ஏர் மார்ஷல் SB தியோ. இந்த சரக்கு குண்டின் மற்றொரு ரகம் 297 கிலோமீட்டர் வரை நீடிக்கப்பட்ட வரம்பை கொண்ட வகைகளையும் வைத்திருக்கிறது. 72 கிலோ அல்லது 146 கிலோ எடையுள்ள போர் முனைகளை சுமந்து செல்கிறது.
ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது ககந்த சரக்கு குண்டுகளின் இலக்குகள் குறித்த குறிப்பிட்ட விவரங்கள் ரகசியமாகவே இருந்ததாலும் இந்த ஏவுகணை உயர் மதிப்புள்ள சொத்துக்களை தாக்க பயன்படுத்தப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இதில் கட்டளை மையங்கள் அல்லது ரேடார் தளங்கள் உட்பட 11 PAF விமான தளங்களில் எவற்றின் மீதாவது இது தாக்குதல் நடத்தி இருக்கலாம். ககந்தக்கின் 180 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கும் திறன் IAF போர் விமானங்களை பெரும்பாலும் Su-30 MKI விமானங்களாக இருக்கலாம் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து தாக்குதல் நடத்த அனுமதித்தது. JSR டைனமிக்ஸை பொறுத்தவரை ககந்தக்கின் போர்க்கள வெற்றி விமான வழிகாட்டும் ஆயுதங்களின் முக்கிய பகுதிகளில் புதுமைகளை உருவாக்குவதற்கான அதன் முயற்சிகளை நிரூபித்துள்ளது. இந்திய ஆயுத தயாரிப்பில் தனியார் துறையின் பங்களிப்பு இந்திய மத்திய அரசு இப்போது அனுமதித்திருப்பது புதிய ஆயுதங்களின் வேகமான வடிவமைப்பு மற்றும் தயாரிப்புக்கு வழிவகுக்கிறது. கடந்த காலங்களில் இந்தியாவில் ஆயுத தயாரிப்பு முழுக்க அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது ஆயுத தயாரிப்புகளில் அதிக தாமதத்தை ஏற்படுத்தியது. அந்த நிலை இப்போது மாறியுள்ளது.